ஆன்லைன்லேயே நான் செடி கம்மியாக தாங்க வாங்குவேன். அதுலேயும் மீஷோவில் வாங்கின செடி இது. இதோட அப்டேட் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. பாரிஜாதம் பர்டிகுலராக எல்லோ கலர் பாரிஜாதம்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய மொட்டுக்கள் இருக்குது. இதில் பூத்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் இது என்ன கலர்னு. அப்போ நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்த செடி வாங்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய செடியாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் இருந்தது. நான் இதை பற்றி ஷார்ட்ஸ் எல்லாம் கூட போட்டிருந்தேன். ஆனால் எல்லா செடியும் அதே மாதிரி தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது நான் ரீசெண்டாக வாங்கின செடி கெமிலியா பிளான்ட் நான் ஆல்ரெடி வாங்கியிருந்தேன். அது வளரலை. அதோட அப்டேட்டுமே கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க. அது வளரலை. அதுக்கான ரீசன் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா நான் போன தடவை பார்க்கும்போதும் சரி, இந்த தடவை வந்த செடியும் சரி, இந்த தடவை செடி வந்ததே ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. அதுலேயும் இது அந்தளவுக்கு ஹெல்த்தியாகவும் இல்லை. வெயில் ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். மற்றபடி இன்னொரு முக்கியமான ரீசன் என்னென்னா, இது களிமண்ணில் பேக் பண்ணியிருந்தாங்க. நான் ஃபஸ்ட் டைம் கெமிலியா வாங்கும்போது என்ன நினச்சேன்னா, இது களிமண்ணில் தான் வளர வச்சுருக்காங்கன்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை. நமக்கு பார்சல் அனுப்பும் போது தான் இதை ரீபேக் பண்ணியிருக்காங்க போல். களிமண் நல்லா டைட்டாக இருக்குது. அதை நான் தண்ணியில் போட்டுட்டு செக் பண்ணி பார்த்தா வேர் தனியாக இருக்குது, மண் தனியாக தான் இருக்குது. நான் யூஸ்வலாக பிளான் பண்ணுற சைடில் பிளான் பண்ணியிருக்கேன். இது பார்க்கலாம் இதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்ட்டு.